குரு வணக்கத்துடன் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 3 பார்த்துட்டு இருக்கோம். கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் எதனால இந்த புரட்சி இயக்கங்கள் எல்லாம் வந்துச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த 3 முறைகள் இம்பார்ட்டன்ட், நம்ம படிச்சுக்கணும்னு சொல்லும். என்னது? ஜமீன்தாரி முறை, ரைத்வாரி முறை அண்ட் மகள்வாரி முறை. இது 3 நம்ம தரவா இருந்தோம்னாலே புக் பேக்கில் ஒரு 60-70% ஆன்சர் நம்மளால ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். எதனாவது மக்கப் பண்ணாமலே நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எதுப்பா? நிலையான நிலவரி திட்டம். அதுக்கு பேரு தான் இது எல்லாமே. சரியா? நிலையான நிலவரி திட்டத்தோட மாற்று பெயர்கள் தான் இந்த ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி அண்ட் ஜமீன்தாரி முறையும் கூட அதோட பிற பெயர்கள் தான். அப்போ இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது இதில் இவற்றில் எதுவும் இல்லை. இதுதான் ஆன்சர். ஓகே, செகண்ட், எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? நிரந்தர நிலவரி திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க? தட் மீன்ஸ் ஜமீன்தாரி முறை யார் கொண்டு வந்தா? காரன்வாலிஸ் பிரபு. ஓகேவா, ரைட். தேர்ட் ஒன், மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லலாம் பார்த்தோம். மகள்னா ஒரு கிராமம், கிராமக்குழு, அதுதான் மகள்னா அர்த்தம். நம்ம படித்தோம் இல்லையா? ஓகே, ஸோ மகள்னா கிராமம். இதுக்கு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாம் கண்டினியூஸாக பார்த்துட்டே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனலே தேவை கிடையாது. நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணலாம். சரி, ஓகே. ஃபோர்த் கொஸ்டின், மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? மகள்வாரி முறை எங்க பண்ணாங்க? பஞ்சாப்ல பண்ணாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? யாருப்பா மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியது? வில்லியம் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபு தான் என்ன பண்ணுவார்? மகள்வாரி முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். சரி, ஓகே. சிக்ஸ்த் கொஸ்டின், ஆங்கிலேயரால் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி. நல்லா கொஸ்டின் கவனிங்க. ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது அப்படின்னு கேட்குறாங்க. வங்காளத்தில் தான் அவங்க அறிமுகப்படுத்தப்படலை. சரி, ஓகே. செவன்த் கொஸ்டின், இண்டிகோ கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? இண்டிகோ புரட்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு பிஸ்வாஸ். யாரு? திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு பிஸ்வாஸ். சரி, ஓகே. 8, பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோமே, சர்தார் வல்லபாய் பட்டேல். அவரோட தலைமையில குஜராத்ல தானே பண்ணாங்க. ரைட். நெக்ஸ்ட், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். சரி, ஓகே. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? டேஸ் என்பது ஜமீன்தாரர் முறையின் திருத்தப்பட்ட முறையாகும். ஜமீன்தார் முறையோட திருத்தப்பட்ட முறை தான் இந்த மகள்வாரி முறை. சரியா? வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வந்திருந்தார் இல்லையா மகள்வாரி முறை. ரைட்டா? செகண்ட் கொஸ்டின், மகள்வாரி முறை யாரோட சிந்தனையில் உதித்த திட்டம்? லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஹோல்ட் மெக்கன்சி. ஹோல்ட் மெக்கன்சி அவரோட சிந்தனையில் உதிச்சது தான் இந்த மகள்வாரி முறை. இண்டிகோ கிளர்ச்சி எங்க நடைபெற்றது? வங்காளத்தில் நடைபெற்றது. இண்டிகோ கிளர்ச்சி டேஸில் நடைபெற்றது? வங்காளத்தில். மாப்ளா கழகம் டேஸில் நடைபெற்றது? மாப்ளா கழகம், மாப்ளா கிளர்ச்சி அதெல்லாம் எங்க நடைபெற்றுச்சு? மலபார். மலபார்ன்றது கேரளாவில். மலபார்ன்ற இடத்துல நடைபெற்றுச்சு. சாம்பிரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1918. சாம்பிரான் விவசாய சட்டம் எப்போ நிறைவேற்றப்பட்டுச்சு? 1918. ரைட். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பொறுத்துது. தேர்டு. ஓகேவா? இதில் என்னென்ன திட்டம் யார் யார் கொண்டு வந்தாங்க, எங்கே கொண்டு வந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். நிரந்தர நிலவரி திட்டம் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா வங்காளத்தில். சரியா? செகண்ட் ஒன், மகள்வாரி முறை வடமேற்கு மாகாணம். மகள்வாரி முறை எங்கே பண்ணாங்க? வடமேற்கு மாகாணம். ரயத்வாரி முறை நம்ம மதராஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரயத்வாரி முறை மதராஸ். ஓகேவா? ஃபோர்த்து, நீல் தர்பன். நீல் தர்பன்றது அந்த என்ன சொல்லலாம், ஒரு நாடகம் எழுதினாங்க இல்லையா, நீல் தர்பன். ரைட். அது எதை பற்றின நாடகம்ப்பா? இண்டிகோ விவசாயிகள் பெறுற இன்னல்கள் துயரங்களை பற்றின ஒரு நாடகம். சரியா?
அடுத்து ஃபிஃப்த் ஒன் சந்தால் கழகம். சந்தால் கழகம் எது? முதல் விவசாயிகளோட கிளர்ச்சி தான் சந்தால் கழகம். சந்தால் கழகம் என்னது? முதல் விவசாயியோட கிளர்ச்சி தான் சந்தால் கழகம். சரி, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் சரியா தவறா பார்த்துடலாமா? சரியா தவறால என குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாரன் ஹேஸ்டிங் 5 ஆண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஆமாம், வாரன் ஹேஸ்டிங் எத்தனை திட்டத்தை கொண்டு வந்தார்? 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆமாம், கரெக்ட். ஓகே, சரி. ரயத்துவாரி முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? சர் தாமஸ் மன்றோ. ரைட்டா? தாமஸ் மன்றோவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ இதுக்குரிய ஆன்சரும் சரிதான். தேர்ட் ஒன், குஜராத்தின் யூசுப் சாகி என்ற பர்கானாவில் பாப்னா கழகம் ஏற்பட்டது. பாப்னா கழகம் எங்கப்பா ஏற்பட்டுச்சு? வங்காளத்தில் இல்லையா? வங்காளத்தில் யூசுப் சாகி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? குஜராத்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் தவறு. ஃபோர்த் ஒன், பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் 1918 நிறைவேற்றப்பட்டது. சட்டம் எப்போ நிறைவேற்றப்பட்டது? 1900 தான் நிறைவேற்றப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து தவறு. ஏன்னா இயர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? தப்பாக தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் தவறு. நெக்ஸ்ட் போயிடலாமா? ரெடி? ஓகே. ஃபிஃப்த் ஒன், பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்வு செய்க. சரி, ஓகே, கரெக்டானதை சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று ஜமீன்தாரி முறை பற்றிய தவறான கூற்று? ஜமீன்தாரி முறையை பற்றி நம்ம ஆல்ரெடி எத்தனை கிளாஸில், நிறைய கிளாஸில் ரிப்பீட்டடாக படிச்சிட்டோம். இதுக்கு ஆன்சர் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, கவனமாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த முறை 1793 அறிமுகப்படுத்தப்பட்டது. என்ன கேட்டிருக்காங்க? தவறான கூற்றை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது, ஜமீன்தார்கள் நிலத்தின் உரிமையாளர்கள் ஆவார்கள். ஓகே. தேர்ட் ஒன், விவசாயிகளுக்கு இந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட வருவாய் நிலையாக கிடைத்தது. விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நில வருவாயின்ற பேரில் குறிப்பிட்ட வருவாயை கொடுத்தாங்களா? யோசிங்க. இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 19% நிலப்பரப்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆமாம், நடைமுறை 19% நடைமுறைப்படுத்தினாங்க. கரெக்டு. ஜமீன்தார்கள் தான் ஜமீன்தாரி முறையில் நிலத்தோட உரிமையாளர். அப்போ அதுவும் கரெக்டு. இந்த முறை யார்? காரன்வாலிஸால் 1793 அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ அதுவும் கரெக்டு. அப்போ எது தப்பு? விவசாயிகளுக்கு இந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட வருவாய் நிலையாக கிடைத்தது, அது மட்டும்தான் இதுதான் தப்பு. அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டுன்னு ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் குறிப்பிட்ட இந்த முறை குறிப்பிட்ட ஒரு வருவாய் வந்து நிலையாக கிடச்சிச்சானா, நிலையாக வந்து இவ்வளோதான் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிலாம் அவங்க என்ன செய்யலாம்? கொடுக்கல. ஓகேவா? அப்போ இதுதான் ஆன்சர் தப்பு. ஓகே. செகண்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் நடைபெற்ற விவசாய புரட்சி பற்றி சரியான கூற்று சொல்லு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? விவசாய புரட்சியில் சரியான கூற்றை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தால் கழகம் வங்காளத்தில் நடைபெற்றது. தவறு, வங்காளத்தில் நடைபெறலை. செகண்ட் ஒன், நீல்தர்பன் என்ற நாடகம் தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்டது. இது கரெக்ட். நம்ம படிச்சோம் இல்லையா? நீல்தர்பன் நாடகம் யாரால? தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்டது. தக்கான கழகம் 1873 பூனாவில் உள்ள கிராமம் ஒன்றில் துவங்கியது. இதுவும் என்னது? தவறு. மாப்ளா கழகம் தமிழகத்தில் நடைபெற்றது. தமிழகத்தில் இல்லை, கேரளாவில் நடைபெற்றது. சரி, ஓகே, அப்போ அதுவும் தப்பு. சரியான ஒன்று என்னது? நீல்தர்பன் நாடகம் தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்டது. சரியா? ஓகே. இது இண்டிகோ புரட்சி, அந்த அவங்களோட துயரங்களை வந்து எழுதிக்கு அரசுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம் எழுதியிருக்காங்க. யார்? நீல்தர்பன்ற நாடகம் தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்டது. சரி, ஓகே. யூனிட் 3 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 3யோட புக் பேக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம வேலை இனி என்னது? நல்லா லிசன் பண்ணதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிக்கிறது மட்டும்தான். நல்லா படிங்க. என்ன சொல்ல, நல்லா படிங்க. புரியலன்ற ஒரு விஷயமே கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த கவனமாக கவனிக்கும் போது நம்மளறியாமலே அதில் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு நம்ம லேர்ன் பண்ணிடுவோம். நீங்கள் படிக்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். வாப்பா, நான் உனக்கு சொல்லித்தரேன், அந்த மாதிரி கைட் பண்ணுங்கள். ஒரு விஷயத்த நம்ம எழுதி படிக்கிறதோட ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது 1000 டைம்ஸ் ஒரு நல்ல ஒரு இதுதான். உங்களுக்கு வந்து அது எவ்வளோ பெனிஃபிட்டுன்றத ஒரு தடவை ஒரு கிளாஸை வந்து உங்கள் கூட படிக்கிற பசங்களுக்கோ இல்லை ஒருத்தவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்களேன். இந்த இயரோ
அடுத்தடுத்து என்ன நடந்துச்சுன்றத சீக்வன்ஸாக சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ மனப்பாடன்ற ஒரு விஷயமே நம்மள என்னது நம்மளோட அகராதியில் நம்மளோட இதில் இல்லாமல் என்ன செய்யலாம், ஒன்று புரிஞ்சு படிக்கலாம். இப்போ நீங்கள் புரிஞ்சு படிக்கிறது தான் இனி வர்ற இயர்ஸ்க்கெலாம். இப்போ 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க, இனி வந்து எல்லாமே பெரிய பெரிய கிளாஸு. ஸோ மனப்பாடன்றது நாட் பாசிபிள். புரிஞ்சு படித்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். ஓகே, நல்லதே நடக்கும். நன்றி, பாய்.